என் கட்சிக்காரன் அடிச்சு 7 எஃப்ஐஆர் இது வரைக்கும் ஆயிருக்கு. யாராச்சும் போய் நம்ம போஸ்ட் விட்டா போஸ்டர் கிழிக்கிறது, நைட்டு கட்சிக்காரங்களை வந்து கை வைக்கிறது. கனிமொழி வந்துட்டு போன அன்னைக்கு 2 கட்சிக்காரங்க மண்டையை உடைச்சிருக்கீங்க. ஏன்னா அண்ணாமலை அப்படியே வைலன்ஸ் ஆரம்பிச்சு திரும்ப நான் கை வச்சுட்டே உனி மாதிரி எவ்வளவு பேர்த்த தூக்கி போட்டு மூச்சிருப்பேன். அரசியல் வந்ததுக்கு அப்புறம் பொட்டாட்டு இருக்குன்னு இருக்கேன். செந்தில் பாலையெல்லாம் தூக்கி போட்டு மூச்சுனா பள்ளிகள்லாம் வெளியே வந்துடும். அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ஃப்ராடெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்பேன். நீங்க எல்லாம் ஒரு ஆளுங்க, நீங்க எல்லாம் ஒரு இது. உனக்கு நான் பயந்து கை வச்சா நீங்க வைலன்ஸ் பண்ணி அண்ணாமலை வைலன்ஸ் பண்ணான்னு கேள்வி கேட்க ஒருத்தரும் வரக்கூடாது. மக்கள் யாராச்சும் நம்ம பின்னாடி சேர்ந்தா சர்வே பணம் கொடுத்து டிவியில சர்வே போடுவீங்க. அண்ணாமலை அரவக்குறிச்சியில தோப்பாரு அப்படி போட்டுக்க. பேப்பர்ல பணம் கொடுத்து அண்ணாமலை அரவக்குறிச்சியில தோப்பாருன்னு போட்டுக்க. போட்டுக்கடா, என்ன வேணுமோ போட்டுக்க. தனி மனித தாக்குதல் எதுக்கு பண்ற? நான் வன்மத்தை கையில் எடுப்பதற்கு தயாராக கிடையாது. அஹிம்சைவாதியாக அரசியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அது கர்நாடகா முகம். அங்க காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். வந்து வீடியோட பழுத்துட்டு போ. எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பியா, கொடுத்துக்க. இதுக்கெல்லாம் பயப்படலாம். நான் நியாயப்படி தர்மப்படி என்ன இருக்கோ பண்ணுவோம். ஊரெல்லாம் கெடுக்குவாங்க. பட் அண்ணாமலை யார் என்கின்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆப்போசிட் கேண்டிடேட் மேல தனி மனித தாக்குதல் பண்ண மாட்டேங்க. பண்ண ஆரம்பிச்சா எனக்கு 1000 பண்ணுவேன். தனி மனித தாக்குதல் பண்ணாம அஹிம்சையாக அரசியல் நடத்தணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு வன்மத்தை என் கையில எடுக்க வச்சாங்க. அது வேற மாதிரி போயிடும், வேற மாதிரி போயிடும். பல்லவட்டியில ட்ரை பண்ணானுங்க, அது வேற மாதிரி போயிடுச்சு. அதனால ஊர் மக்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், ரெக்கார்ட் பண்ணுங்க, வீடியோ வைரல் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் அனுப்புங்க. 4 பேருக்கு போன் எடுத்து சொல்லுங்க. இந்த அரவக்குறிச்சி ஃபார்ம்ல உடைப்பங்க அதை எத்தனை நாளைக்கு வச்சு பண்ணுவீங்கன்னு பாத்திரலாங்க. உடைப்பங்க அதை. ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய கவனத்துக்கு, அண்ணாமலை யார் என்று தெரிந்து கொள்ள. அவனுக்கு பெரியவெல்லாம் கிடையாதுங்க, சின்னால். அரசியலுக்கு வந்து நிர்பந்தப்பட்டு அரசியலுக்கு வரவழைக்கப்பட்டேன், நிர்பந்தப்படுத்தப்பட்டு. சிவனேன்னு எம்பாடு என் வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். இப்ப தேவையில்லாம காலச்சக்கரம் இழுத்துட்டு வந்துருச்சு. காலச்சக்கரம் தேவையில்லாம இன்னொரு வேட்பாளராகவும் களம் இறக்கி விட்டுருச்சு. அமித்ஷாஜி தான் சொன்னார் நெல்லுங்கன்னு, அதுக்கு தான் நிக்கிறேன். அதனாலதான் அமித்ஷாஜி நாளைக்கு வர்றாரு. அவர் சொன்னார், நீங்க போய் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் கிளீன் பண்ணீங்க. யாரு கிளீன் பண்ணுவா? எல்லாம் சைடுல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, போய் இறங்க பாத்துக்கலாம். அதனால நீங்க என் கூட இருங்க. நான் நல்லவன் தெரிஞ்சா என் கூட நல்லுங்க. ஓட்டு போடணும்னு நினைச்சா போடுங்க. என்னால மாற்றம் வரும் நினைச்சா நீங்க பண்ணுங்க. அது உங்களுக்கு நான் தனிப்பட்ட விருப்பம். பட் நான் யார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த முடிவெடுங்க அப்படிங்கறக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்காக உயிரை கொடுக்குற வாலண்டியர்ஸ் யாருனே தெரியாது, ஊரே தெரியாது. அவனுக்கு வாட்டுக்கு வந்து ஊரா போய் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னால உங்களால சரியா கூட பேச முடியல. நான் இருக்கிற எலெக்ஷன் பிஸியில என்றென்றைக்கும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன். என்ன ஆள் வச்சு பூத்தை செட் பண்ணுவியா, செட் பண்ணிட்டு போய் பல்லவட்டியில புர்கா போட்டு கள்ள ஓட்டு போடுவியா, போட்டுக்க. அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் கிடையாதுங்க. உங்க ஊருக்கு வந்து சொல்லிட்டு போறது, என்ன நடந்தாலும் இந்த அண்ணாமலை ஏப்ரல் 6ஆம் தேதி எலெக்ஷன் வரைக்கும் இங்க நிப்பான். அதுல ஒரு மாற்றம் 1 இன்ச்சு பின்னாடி போகுது. என்ன வேணாலும் தாக்குதல் நடத்திக்க.